வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? அற்புதம் நடக்காம ஆராதனை முடியக்கூடாது. இயேசுவை பிரசங்கித்தது போதும். மெய்ப்பர்களே, உங்க சர்ச்சுக்குள்ள ஏன் அற்புதம் நடக்கவில்லை? ஆதி திருச்சபையில் அற்புதம் நடந்தது, வியாதியஸ்தர் குணமானார்கள். மோகன் சி லாசரஸ் ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறார். என்ன, நீங்கள் போகிற சர்ச்சிலே அந்த பாஸ்டருக்கு அற்புதம் செய்யக்கூடிய சக்தி இல்லை என்றால் அப்படிப்பட்ட இடத்திற்கு நீங்கள் ஏன் போகிறீர்கள் என்று சொல்லி கேள்வி எழுப்பியிருக்கிறார். உங்க சர்ச்சுக்குள்ள ஏன் அற்புதம் நடக்கவில்லை? ஆதி திருச்சபையில் அற்புதம் நடந்தது, வியாதியஸ்தர் குணமானார்கள், பிசாசு ஓடினது, அதனால சபை வளர்ந்தது. இன்றைக்கு உங்க சர்ச்சுக்குள்ள தேவனுடைய வல்லமை எங்கே? கேளுங்க கேள்வி. வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? எதுக்கு போறீங்க? இப்படியெல்லாம் கண்டம் இன்னைக்கு பேசியிருக்கிறார். வெறும் பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க. என் வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய ஊழியர்கள் எங்கே? மெய்ப்பர்களே, உங்க சர்ச்சுக்குள்ள ஏன் அற்புதம் நடக்கவில்லை? இப்படி பேசுவது மக்களை ஏமாற்றுகின்ற சாத்தானின் தந்திரம். ஏன், நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் அற்புதம் நடக்கவில்லை, ஆகவே நான் தான் அற்புதம் செய்யக்கூடிய சக்தி பெற்றவன், என்னுடைய 4 மாவடி கூட்டத்திலே பாருங்கள், இங்கே அற்புதம், இங்கே அற்புதம் என்று சொல்லி மோகன் சி லாசரஸ் பல்வேறு போலி சாட்சிகளை எல்லாம் நிறுத்தி, நீங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் அற்புதம் நடக்கவில்லை அல்லவா, அற்புதம் நடக்கிற இங்கே வாருங்கள் என்கிறது தான். இந்த பெந்தேகோஸ்தே கரிஸ்மேட்டிக் என்று சொல்லப்படுகிற கடவுளுடைய வல்லமை இங்கே இருக்கிறது, பரிசுத்தாவி இங்கே தான் இருக்கிறார் என்று சொல்லி இப்படி பொய்யாய் காண்பிக்கிற போலி அற்புதங்களை நடப்பிக்கிற இடங்களுக்கு போங்கள் என்று சொல்லி மக்களை திசை திருப்புகின்ற பணியை செய்கிறார். உண்மையிலேயே மோகன் சி லாசரஸுடைய கூட்டத்திலேயே அற்புதம் நடப்பதில்லை. இப்படி சொல்லுகிற மோகன் சி லாசரஸுடைய மனைவியே சுகமில்லாத கிடந்த போது மோகன் சி லாசரஸ் அற்புதம் செய்யவில்லை, மாறாக அப்பல்லோவுக்கு கொண்டு போனார். வீட்டில் இருந்தேன், எனக்கு காய்ச்சல் பயங்கரமாக இருந்து கொண்டே இருந்ததுனால நேஸ் வச்சு டாக்டர்கிட்ட பேசி மருந்து ஏற்றி கொண்டிருந்தேன். எனக்கு கேட்கவில்லை. கடைசியிலே ஆஸ்பத்திரிக்கு போனேன், ஆஸ்பத்திரியில் இருந்தேன். அது வரைக்கும் எனக்கு தெரியுது, அதுக்குரிய எனக்கு ஒன்றுமே தெரில. அப்புறம் இவங்க எல்லாரும் என்ன ஜெபம் பண்ணி மதுரை அப்போலோ ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. சரி, மோகன் சி லாசரஸ் தனக்கென்று அற்புதம் செய்ய மாட்டார், மற்ற மக்களுக்கென்றால் அங்கு வருகிறவர்களுக்கெல்லாம் அற்புதம் செய்வார் என்று நீங்கள் சொன்னால் அப்படியும் இல்லை என்பதை நான் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறேன். அதற்கு முன்பதாக வேதாகமம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஸ்ரீகளிடத்திலே பிறந்தவர்களே யோவான் ஸ்நானகனை பார்க்கலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவன் இல்லை என்று சொல்லி. ஆனால் அதே யோவான் ஸ்நானகனை குறித்து வேதாகமம் சொல்லுகிற காரியம், அவன் ஒரு அற்புதமும் செய்யவில்லை என்று சொல்லி. ஒருவேளை யோவான் ஸ்நானகன் இருந்த காலத்திலே இந்த மோகன் இருந்திருந்தால் என்ன சொல்லி இருப்பார்? அன்றைக்கு யோவானை இடத்திலே போன மக்களை பார்த்து, யோவானுடைய செய்தியை கேட்டு மனம் திரும்பி யோவான் இடத்துல ஞானஸ்தானம் பெறும்படியாக போனார்கள் அநேக மக்கள். அவர்களை பார்த்து மோகன் என்ன சொல்லி இருப்பார்? ஏன் அங்கே போகிறீர்கள் என்று கேட்டிருப்பார். காரணம், யோவான் அந்த அற்புதம் செய்யவில்லை. வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்தார்கள், ஆதி சபையில் அற்புதம் நடந்தது, இன்றைக்கு அதே போல அற்புதம் நடக்கவில்லை என்றால் ஏன் போகிறீர்கள் என்று கேட்கிறார்களா? அது ஆதி சபையிலே ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி, ஆண்டவர் கொடுத்த வரங்களின்படி அற்புதம் நடந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் நினைத்தால் அற்புதம் நடக்கும். அற்புதம் நடப்பது என்பது மனிதனுடைய செயல் அல்ல, கடவுளுடைய செயல். பவுல் இதைத்தான் சொல்லுகிறார், ஆவியானவர் தமது சுத்தத்தின்படி வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அற்புதம் செய்யக்கூடிய வரம் கண்டிப்பாக கிடைத்தாக வேண்டும் என்று சொல்லுகிற மனித விருப்பம் அல்ல, ஆவியானவருடைய விருப்பம், ஆவியானவருடைய சித்தம். அவர் யாருக்கு என்ன வரம் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்தார். ஆதி சபையிலே திரளாக கொடுத்திருந்தார். அதற்கு ஒரு காரணம் இருந்தது. அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக வசனம் கொடுக்கப்பட்டது. முதல் நூற்றாண்டில் தன்னுடைய வசனத்தை, சுவிசேஷத்தை, சத்தியத்தை உறுதிப்படுத்த வேண்டியிருந்தது. இதான் சத்தியம் என்று சொல்லி நம்முடைய கைகளில் இன்றைக்கு வேதமாக இருக்கிறது அல்லவா? இந்த வசனம் உறுதிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு நம்முடைய கைகளில் இருக்கிறது. அப்படி உறுதிப்படுத்தப்படுவதற்காக ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அதை நாம் மார்க்கு புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களாலே நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஏன் ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து அடையாளங்களை செய்தார்? அவர்கள் மூலமாக வசனம் கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலர்கள் தான் சபையினுடைய அஸ்திபாரம்.
அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிறவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் சபையாக கூட்டி கட்டப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது அல்லவா? அப்போ அவர்கள் மூலமாக இந்த வசனம் உறுதிப்படுத்தப்படும்படியாக அன்றைக்கு ஆண்டவர் அவர்களை கொண்டு அற்புதம் செய்தார். இன்றைக்கும் ஆண்டவர் நினைத்தால் அற்புதம் செய்வார். அது ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் இங்கே மோகன் லாசரஸ் சொல்வது பார்த்தால் மனிதனுடைய திறமை, மனிதன் முயற்சி செய்து அற்புதம் செய்யக்கூடியவனாக மாற வேண்டும் என்கிறது போல இருக்கிறது. நீங்கள் போகிற சபையில் உள்ள பாஸ்டருக்கு அற்புதம் செய்யக்கூடிய திறமை இல்லையா? அப்போ நீங்கள் அங்கே போகாதீர்கள். ஏன் போகிறீர்கள்? இல்லை, நீங்கள் உபவாசம் இருந்து வாங்கி அந்த பாஸ்டருக்கு வரத்தை வாங்கி கொடுங்கள் என்கிறது போல சொல்லுகிறார். என்னது மனித விருப்பமா அற்புதம்? வல்லமில்லாத சபைக்கு எதுக்கு போறீங்க? ஆதி திருச்சபையில வல்லமை வெளிப்பட்டது. உங்க சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை அற்புதம் நடக்கணும். இல்லாவிட்டா நீங்க உபவாசம் பண்ணி அழுங்க, ஜெபிங்க, போராடுங்க. அற்புதம் நடக்காம ஆராதனை முடியக்கூடாது. அற்புதத்திற்காக மனிதன் முயற்சி செய்த அற்புதம் கிடைக்கும். மனிதனுடைய விருப்பத்தின்படியே அற்புத வரம் இல்லை. ஆவியானவர் தமது சித்தத்தின்படி வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார். ஆரம்பத்திலே வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக அவர் பல வரங்களை கொடுத்திருந்தார். அப்பொழுது பவுல் கேட்கிற கேள்வி, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களா என்கின்ற கேள்வி கேட்கிறார். எல்லாருக்கும் எல்லா வரமும் இல்லை அன்றைக்கு. ஆனால் இங்கே மோகன் சொல்ல எல்லாரும் அற்புதம் செய்தாக வேண்டும். பாஸ்டராக இருக்கிறார் என்று சொன்னால் கண்டிப்பாக அற்புதம் செய்தாக வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் ஏன் அங்கே போகிறீர்கள் என்பது போல கேட்கிறார். என்ன துணிகரம்! அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று சொல்லி எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னார். மாறாக நீங்கள் எல்லாரும் அற்புதம் செய்தால் என்னுடைய சீடர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னார், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் பிரகாசமாயிருக்க கடவுது என்று சொன்னார். மாறாக மனுஷர் உங்களுடைய அற்புதங்களை, வித்தியாசமான இன்றைக்கு வல்லமை என்று சொல்லப்படுகிற அந்த போலியான காரியங்களை எல்லாம் காண்பது நிமித்தம் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்களுடைய வெளிச்சம் இருக்க கடவுது என்று சொல்லவில்லை. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களிடத்திலே பிரகாசிக்க கடவுது என்று தான் சொன்னார். பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுடத்திலும் சொல்லுகிறார், தீத்துவிடத்திலும் சொல்லுகிறார். கண்காணிகளை நியமிக்கும்படியாக அல்லது மேய்ப்பர்கள், பாஸ்டர்களை நியமிக்கும்படியாக சொல்லுகிறார். அந்த இடத்திலே பவுலப்போஸ்தலன் ஒரு முறை கூட அற்புதம் செய்யக்கூடிய வரம் பெற்றவனை தான் நீ நியமிக்க வேண்டும், அவனுக்கு அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை இல்லையா, அப்படிப்பட்டவன் நான் பாஸ்டராக இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. மாறாக அவர் என்ன சொன்னார் தெரியுமா? குற்றம் சாட்டப்படாதவனாக இருக்க வேண்டும், ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும், அந்நியரை உபசரிக்கிறவனாக இருக்க வேண்டும், போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும், மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது, சண்டை பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது, இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாக இருக்கக்கூடாது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை பவுல் சொல்லுகிறாரே தவிர ஒரு இடத்திலும் அவன் அற்புதம் செய்யக்கூடிய வரங்குடையவனாக இருக்க வேண்டும், அப்போதுதான் அவனை கண்காணியாக நியமிக்க வேண்டும், மேய்ப்பனாக நியமிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவன் மேய்ப்பனாக இருக்கக்கூடாது, அப்படிப்பட்டவர்களுடைய சபைக்கெல்லாம் செல்லக்கூடாது என்றெல்லாம் பவுல் சொல்லவில்லை. ஆனால் இங்கே மோகன் லாசரஸ் பொய்க்காரனாக இருக்கிறான், பணாசை பைத்தியமாக இருக்கிறான், பணத்திற்காக மக்களை ஏமாற்றுகிறவனாக இருக்கிறான். அவன்தான் ஊழியக்காரனாக இருக்கக்கூடாது, அவன்தான் கண்காணியாக இருக்கக்கூடாது. ஆனால் அவன் தரும் பெரிய ஒரு ஊழியக்காரனை போல வேடமிட்டு கொண்டு அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பிரசங்கம் பண்ணால் அவன் ஊழியக்காரன் அல்ல, அற்புதம் செய்தால் தான் ஊழியக்காரன் என்கிறது வேதவாசத்துக்கு எதிராக பேசுகிறான். வெறும் பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க. வெறும் பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க. என் வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய ஊழியர்கள் எங்கே? மேய்ப்பர்களே, உங்க சர்ச்சுக்குள்ள ஏன் அற்புதம் நடக்கவில்லை? ஆதி திருச்சபையில் அற்புதம் நடந்தது, வியாதியஸ்தர் குணமானார்கள், பிசாசு ஓடினது, அதனால சபை வளர்ந்தது. இன்றைக்கு உங்க சர்ச்சுக்குள்ள தேவனுடைய வல்லமை எங்கே? இயேசுவை பிரசங்கித்தது போதும், இயேசுவை பிரசங்கித்தது போதும், இயேசுவை பிரசங்கித்தது போதும். இயேசுவை காண்பிக்கணும். இவர்தான் இயேசு வியாதியஸ்தரை குணமாக்குவார், இவர்தான் இயேசு பிசாசின் கட்டுகளை அறுப்பார், இவர்தான் இயேசு குருடர்களுக்கு பார்வை கொடுப்பார். உங்க சர்ச்சில் இயேசுவை காண்பிக்கணும். வேதாகம் சொல்லுகிறது போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, மறாக அற்புதம் செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்றல்ல சொன்னது. அற்புதம் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், அது ஆண்டவருடைய செயல், அவருடைய சித்தம். மோகன் லாசரஸ் சொல்லுகிறார்,
பிரசங்கம் பண்ணுகிறவனா இருக்கக்கூடாது, அற்புதம் செய்கிறவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று. வெறும் பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க. இயேசுவை பிரசங்கித்தது போதும். பவுல் சொல்லுகிறார் அவன் போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும். தீத்துவிலே பவுல் சொல்லும் போது ஆரோக்கியமான உபதேசத்தினால் புத்தி சொல்லி எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாக இருக்க வேண்டும். அதற்காக தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார் வசனத்தை நன்றாக பற்றி கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். எதற்காக? ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுகிறவனாகவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ண வல்லவனாக இருக்கும்படியாக தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை பற்றி கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் மோகன் சிலாசர் சொல்லுகிறார் பிரசங்கம் பண்றவனா இருக்கக்கூடாது, இப்படி ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுகிறவனா இருக்கக்கூடாது. மோகன் சிலாசரஸ் ஆகிய என்னை போன்ற கள்ளப்போதவர்களை எதிர்த்து கண்டனம் பண்ணுகிறவனாக இருக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் அற்புதம் செய்கிறோம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, எங்களைப் போல அற்புதம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஷாராதா பாபா என்று சொல்லி எங்களுக்கு வல்லமை இருக்கிறதை போல நாங்கள் காட்டிக்கொள்ளுகிறோம் அல்லவா, அப்படி வல்லமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். எங்கடா எங்க படிச்ச அன்புக்குரியவர்களே, இவர்கள் தங்கள் பெரிய அற்புதம் செய்கிறவர்களாக காட்டிக்கொள்ளுகிறார்கள். இவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் தெரியுமா? அக்கிரம செய்கைக்காரரே. மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன் என்றார். ஆனால் இவர்கள் அற்புதம் செய், பிரசங்கம் எல்லாம் வேஸ்ட். இயேசு கிறிஸ்துவை பிரசங்கத்தின் மூலமாக காண்பிக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவை எப்படி காண்பிக்க வேண்டும்? அற்புதங்கள் செய்து காண்பிக்க வேண்டும். இயேசுவை காண்பிக்கணும். இயேசுவை பிரசங்கித்தது போதும், இயேசுவை காண்பிக்கணும். இவர்தான் இயேசு வியாதியஸ்தரை குணமாக்குவார், இவர்தான் இயேசு பிசாசின் கட்டுகளை அறுப்பார், இவர்தான் இயேசு குருடர்களுக்கு பார்வை கொடுப்பார். உங்க சர்ச்சில் இயேசுவை காண்பிக்கணும். வேதம் அப்படியே சொல்லுகிறது. பவுல் சொல்லுகிறார் பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று சொல்லப்படுகிறதே தவிர அற்புதங்களினாலே தேவனை காண்பித்து மக்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று என்று எழுதவில்லை. ஆண்டவர் அற்புதம் அவருக்கு ஏற்றபடி செய்வார். அவருக்கு எந்த இடத்துல யாருக்கு அற்புதம் செய்யணுமோ அவர் செய்வார். ஆனால் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு கற்பித்ததாகட்டும், அந்த சீடர்கள் மூலமாக நமக்கு கற்பித்ததாகட்டும், நம்முடைய நடக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான், நம்முடைய பிரசங்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான். ஆனால் இன்றைக்கு இந்த கள்ளப்போதர்கள் தாங்கள் பணம் சம்பாதித்து தங்கள் வயிறு வளர்ப்பதற்காக கடவுளுக்கு எதிராக பொய் பேசி திரிகிறார்கள். சரி, இப்படி பேசுகிற இந்த மோகன் சிலாசரஸ் அற்புதம் செய்யக்கூடியவரா? இவர் வல்லமை உள்ளவரா? இல்லை. இவர் எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறார் என்கிறதை பாருங்கள். இயேசு விடுவிக்கிறார் நிறுவனத்திலே பயணித்தது அவர் சொல்லுகிறார். தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் ஒருவரும் காது கேளாதவரை காது கேட்க வைத்ததில்லை, வாய் பேச முடியாதவரை வாய் பேச வைத்ததில்லை, கால் நடக்க முடியாத முடவர்களை இதுவரைக்கும் நடக்க வைத்ததில்லை, மனநிலை பாதிக்கப்பட்டவரை முழுமையாக குணமாக்க முடியவில்லை என்று சொல்லி பேஸ்புக்கிலே பதிவு போட்டிருக்கிறேன். அப்போ மோகன் சி லாசரஸ் போன்றவர்கள் சொல்லுகிறது எல்லாமே பொய். மேடையிலே பொய் அற்புதங்கள், பொய் சாட்சியை. இந்த இவர் குறிப்பிட்ட வியாதியினும் அந்த பெண் சுகமானதாக சொல்லுகின்ற வியாதியும் வேறு வேறாக காணப்படுகிறது. நீங்க சுகனம் ஆண்டவர் உங்களை தொட்டு குணமாக்கி விட்டார், கண்கள்ல சுகம், தெளிவான பார்வை தந்து விட்டார், பிரச்சனை மாறிவிட்டார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எனக்கு 3 வருஷமா கை காலில் ஜாயிண்ட்ல எல்லாம் வலி, 3 வருஷமா மாத்திரை குடிச்சுக்கிறேன். அந்த வலியே குறையில. இப்ப ஜாஸ்தி ஆயிட்டு ஒரு மாசமா சிஎம்ஸ் கிட்னு பண்ணாங்க. சிஎம்ஸ் கிட்னு போற ஒரு மாசமா சிஎம்ஸ் மாத்திரை குடிச்சுக்கிறேன். இப்ப ஜாயிண்ட் எல்லாம் வலி இருக்கு, எலும்பெல்லாம் வலிக்குமா? எலும்பெல்லாம் வலி இருக்கும். இப்ப ஆண்டவர் என்னை பேர் சொல்லி அழைச்சி உனக்கு விடுதலை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாரு. என் கை கால்லாம் நல்லா இருக்குது. நாமத்துக்கு சோதரம் சுகுணாயம் பேர். ஆண்டவர் பேர் சொல்லி அழைச்ச உடனே அந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் விலகி விட்டாரு. சுகுணம்
ஆண்டவர் உங்களை தொட்டு குணமாக்கி விட்டார். கண்கள்ல சுகம், தெளிவான பார்வை தந்து விட்டார். பிரச்சனை மாறிவிட்டார். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஜாயிண்ட் பெயின் எல்லாம் விலகி விட்டாரு. கையில விரல்ல இந்த ஜாயிண்ட் பெயின் ஆத்தரைட்டிஸ் ஆண்டவர் அப்படியே விடுதலை கொடுத்துரு. அலையிலையா சொல்லுங்க. இப்ப வலியே இல்ல நல்ல சோதிச்சு பார்த்துட்டீங்க. இப்படியாக மாட்டிக்கொள்ளுகிறார்கள் ஆனால் நாம் பல வேளையிலே கண்டுகொள்வதில்லை. ஆமாம், சரியாக பேர் சொல்லிவிட்டார், அதே போல வந்துவிட்டு. இது ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். அவ்வளவு கூடுகைகளின் மத்தியிலே மிகுந்த ஆக்ரோஷத்தோடு கைதட்டி பாடுகிறது வேளையிலே, அந்த இசையெல்லாம் ஒலிக்கிற வேளையிலே உங்களுக்கு சுகம் கிடைத்தது, கர்த்தர் இப்பொழுதே உங்களை சுகம் ஆக்கிவிட்டார் என்று சொல்லும்போது, இதே போன்ற சின்ன சின்ன வியாதிகள் சுகமானதாக நம்முடைய மனதிலே தோன்றும். அந்த வேளையில சுகம் கிடைத்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். உடலில் ஒரு வைப்ரேஷன், கரண்ட் பாய்ச்சினது போன்ற சில உணர்வுகள் ஏற்படும். வேகமாக காற்றடித்தது போன்ற சில உணர்வுகள் ஏற்படும். இது அந்த நேரத்தில் நமக்குள்ளாக ஏற்படுகிற மனபிராந்தி. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படி சுகம் கிடைத்ததாக சாட்சி சொல்லுவர்களை பின்தொடர்ந்து சென்று 2 நாள் கழித்து அவர்களை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எந்த நோயால் அவதிப்பட்டார்களோ அதே நோயால் அவர்கள் தொடர்ந்து அவதி உள்ளவராய் காணப்படுவார்கள். இப்படி எங்கள் கூடுகைகளில் கழுத்துவை சுகமானது, காய்ச்சல் சுகமானது, கால்வலி சுகமானது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, இவர்களால் எழுந்து நடக்க முடியாத வியாதி, இது போன்றவைகளை சுகமாக்க முடியாது. லாசரஸ் கூட்டத்துக்கு வியாதியோடு போகிறவர்கள் சுகம் பெற்று வருவதில்லை என்கிறதை இவருடைய ஆதரவாளன் ஒருத்தன், தூத்துக்குடிக்காரன் கேபா மோகன் சிலாசரஸ் தன்னை ப்ரமோட் செய்வதற்காக பணங்களை கொடுத்திருக்கிறான். அதை அவனே ஒத்துக்கொண்டிருக்கிறான், அவனே பேசியிருக்கிறான். 4 மாவடிக்கு அண்ணனை தேடி இங்கே வந்தால் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி கட்டிலே படுக்கையோடு நோயாளிகளாக அப்படியே வந்திருக்கிறார்கள். வந்து எந்த சுகமும் கிடைக்காமல் அப்படியே திரும்பி செல்லுகிறார்கள். அதாவது கூட்டம் முடிந்த பின்பதும் அப்படியே தான் இருக்கிறார்கள். இங்கே பல இடத்துல இருந்து வராங்க சுகம் கிடைக்கும்னு. இங்கே பாருங்க, ஒரு தம்பி ஹாஸ்பிட்டல்லேருந்தே கூட்டு வந்திருந்தாங்க. எனக்கு பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பார்வை இல்லாத ஒரு அண்ணன் வந்திருந்தாங்க. அவங்களாம் அங்கே உள்ள ஊழியர் எவ்வளோ அன்பாக அரவணைச்சி கொண்டு போய் விடுறாங்க பாருங்க. ஒரு கால் ஊனமுற்ற சகோதரி பாம்பேலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க கடைசி வரைக்கும் இருந்து அண்ணனை பார்த்துட்டு தான் போனாங்க. இதை மாதிரி ஏகப்பட்ட பேர் ஒரு விசுவாசத்தோட வராங்க, நமக்கு சுகம் கிடைக்கும்னு. மக்கள் என்ன நம்பிக்கையில செல்லுகிறீர்கள் 4 மாவடிக்கு? அண்ணனிடத்திலே போனால் சுகம் சுகம், அண்ணனும் பெயர் சொல்லி இந்த சுகம் என்று சொல்லி இவர்களுக்கு சுகம், இவர்களுக்கு இந்த கட்டியில் இருந்து சுகம், இந்த காய்ச்சல் இருந்து சுகம் என்று எல்லாம் பெயருக்கு சொல்லுவார் அல்லவா? ஏன் இந்த படுக்கையிலே கிடக்கிறவர்கள் இப்பொழுது எழுந்து நடக்க போகிறார்கள் என்று சொல்ல முடியவில்லை? மாட்டிக்கொள்வார். காய்ச்சல் சுகம் சொன்னால் மாட்டிக்கொள்ள முடியாது அல்லவா? அந்த வேளையிலே சுகம் வந்தது போல தோன்றும். கட்டி சுகம் வந்தது போல தோன்றும். நம்ம அந்த இடத்துல யாராவது எக்ஸ்ரே கொண்டு போய் பார்க்கிறார்களா? இல்லை. ஆனா இப்படி இந்த பெட்டிலே போகிறவர்கள், கால் ஒடிந்து ஊனமுற்றவர்களாக அங்கே போகிறார்களோ அல்ல சுகம் எதிர்பார்த்து, இவர்களுக்கு அங்கே சுகம் கிடைப்பதில்லை. எப்படி போகிறார்களோ அப்படியே திரும்பி வருகிறார்கள் ஏமாற்றத்துடன். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இந்த கள்ளப்போதர்கள் காண்பிக்கிற இந்த போலியான வல்லமை, போலியான அற்புதங்கள், இவைகளை நம்பி இவர்கள் பின்பாக திரள்வீர்கள் என்று சொன்னால் கடைசியிலே கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பீர்கள். இவர்கள் வேத வசனத்தை எந்த அளவுக்கு நிராகரிக்கிறார்கள், எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். பிரசங்கம் எல்லாம் கூடாது, இயேசுவை அற்புதத்தின் வழியாக காண்பிக்க வேண்டும். இப்படி சொல்லுகிறவர்கள் முதலாவது அற்புதம் செய்கிறார்களா? இயேசு அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் செய்தது போல அற்புதம் நடக்கிறதா? இல்லை. ஆனால் இவர்கள் பெரிய அற்புதம் செய்கிறவர்களைப் போல காண்பிக்கிறார்கள். காண்பித்து விட்டு மற்றவர்களை பார்த்து அற்புதம் செய்யாதவர்கள் எல்லாம் வல்லமையற்றவர்கள், அங்கு அவர்களுடைய சபைக்கு ஏன் போகிறீர்கள் என்று சொல்லி கேள்வி எழுப்புகிறார். அன்புக்குரியவர்களே, இவர்களுடைய வலைகளிலே சிக்கிக் கொள்ளாதீர்கள். வசனத்திற்கு திரும்புங்கள். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அற்புதம் செய்கிறவன் அல்ல. சதர பரபர என்று வாய்க்கு வந்ததை உளறிவிட்டு அந்நிய பாஷை என்று பொய்யாய் கூறுகிறவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன், அவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். தயவு செய்து இப்படிப்பட்ட கள்ளர்களை பின்பற்றுகிற கேடுகட்ட நிலையிலிருந்து மனம் திரும்புங்கள். கள்ளர்கள் பரவி அங்குமிங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கள்ளர்கள் பரவி அங்குமிங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தாவே வாரும் வாஞ்சை தீரும், கர்த்தாவே வாரும்
வாஞ்சை தீரும் கருத்துடன் நாம் விழ